நடிகை சங்கீதா மற்றும் பாடகர் கிறிஸ் தம்பதிகள் விவாகரத்து செய்ய போறதா தகவல் ஒன்று இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ் சினிமால காதலே நிம்மதி படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நடிகை சங்கீதா. அதை அடுத்து இவர் நடிப்புல வெளியான சில படங்கள் தோல்வியடைந்ததால் ராசியற்ற நடிகை என்று ஒதுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் 2003ஆம் ஆண்டு வெளியான பிதாமகன் படத்துல விக்ரம் ஜோடியா முக்கிய கதாபாத்திரத்துல இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் கூட சூப்பர் ஹிட் ஆயிட்டு. அதன் பின்னாடி உயிர், தனம் போன்ற படங்கள்ல சர்ச்சைக்குரிய கதாபாத்திரங்கள்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தமிழ், தெலுங்கு மொழிகள்ல முன்னணி குணச்சித்திர நடிகையா இவங்க வலம் வராங்க. சங்கீதா மலையாள படங்கள்ல பிஸியாக இருந்த சமயம் அது. ஒரு விருது விழால பிரபல பின்னணி பாடகர் கிறிஷ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. சில மாதங்கள் டேட்டிங் செய்த இவர்கள் அதுக்கு பின்னாடி 2009ஆம் ஆண்டு திருவண்ணாமலை கோயில்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருக்குது. இவர் இறுதியாக தமிழ்ல விஜய் நடித்த வாரிசு படத்துல அவருக்கு அண்ணியாக நடிச்சிருந்தாங்க. இப்போ தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பி வர ரியாலிட்டி ஷோக்கள்ல கூட நடுவராகவும் பிஸியா வலம் வராங்க. இந்த நிலையில இப்போ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட பெயரை சங்கீதா கிறிஸ் என்பதிலிருந்து இருந்து சங்கீதா ஆக்டர் என இவர் பெயரை மாத்திருக்காங்க. இதனால தனது கணவர் கிறிஷ சங்கீதா விவாகரத்து செய்ய போவதாகவும் ஊடகங்கள்ல செய்தி வைரல் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அண்மை காலமாக தன்னுடைய மகளோட இருக்கிற புகைப்படங்களை மட்டுமே சங்கீதா ரசிகர்களோட பகிர்ந்து வராங்க. சமீபத்துல கோவாவில் நடைபெற்ற 90s நடிகைகளின் ரியூனியன் கொண்டாட்டத்திலையும் சங்கீதா தனியாக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனால சங்கீதா மற்றும் கிறிஸ் விவாகரத்து செய்ய போறதா பேசப்பட்டு வருது. இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு தொடர்ந்து தமிழ் பிளஸோட இணைஞ்சிருங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.